ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி, அதாவது பரங்கிக்காயும் பச்சை மிளகாவையும் மெயினாக பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஒரு ரைஸ் சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பரங்கிக்காயில் உள்ள தோலெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகா, இது வந்து நல்லா காரம் நல்லாயிருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகா காரம் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மஞ்சள் பூசணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீர் காய்கறிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து காரம் வந்து நம்ம அதிகம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதுலேயுமே இந்த பச்சை மிளகா சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து லைட்டாக நம்மளுக்கு வதங்கினா போதும். பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக குக் ஆகிடுச்சு. இந்தளவு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மஞ்சள் பூசணி, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மஞ்சள் பூசணிலேருந்தே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி எல்லாம் வெளிவரும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாம். இந்த பூசணியிலேருந்து தண்ணி எல்லாம் வந்து அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா குக் ஆகணும். அப்பப்போ இடையில நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. எந்தளவு தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். அந்த பூசணியும் நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த தண்ணியை எல்லாம் வத்துற வரைக்கும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் அந்த பூசணி நல்லா வேகும். இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவும் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா. இந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்றப்பவும் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவோட குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பூசணி வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாமல் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்மளுக்கு பாயில் ஆனால் போதும். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான நம்மளோட மஞ்சள் பூசணி வச்சு சூப்பராக ஒரு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.